ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் ஆசீர்வதிப்பதை யாரும் தடை செய்ய முடியாது. எனவேதான் ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து. The Lord God says, surely I will bless you. That means nobody can stop God's blessings in your life. Nothing can stop God's blessings in your life. Because God is almighty. He is all powerful. That is why he says, definitely, surely, I will bless you. சில வேளைகளில நாளைக்கு நம்முடைய நண்பர் நான் இதை செய்வேன் என்று ஒரு வார்த்தை சொன்னால், நீ கட்டாயம் செய்வியா? நிச்சயமா செய்வியா? யாராவது உன் மனசை மாத்திடுவாங்களோ? வேற யாராவது உன்னைய உதவி செய்ய முடியாதபடிக்கு தடை செய்து விடுவாங்களோ என்று நாம் சந்தேகமாய் அவர்களிடத்தில் கேட்கிறோம். ஆனால் ஆண்டவரை யாரும் தடை செய்ய முடியாது. Nobody can stop God's blessings in our life. Nobody can stop God doing his miracles in your life. That is what surely means. There are times we rely on our friends and we always ask our friend, will you definitely help me? Will you surely come tomorrow and help me and be with me? Because so many forces can stop our friends coming to help us. But nobody can stop God coming to help us in our life. அதுதான் உண்மை. அவர் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னவர் அப்படியே ஆசீர்வதித்தார். அதோடு மாத்திரமல்ல, உன்னை நான் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். God said, I will multiply you. God multiplied Abraham. That is why we see the whole generation of God's people all over the world. It was only Abraham who followed God when he left his father's house. He did not have wealth. He did not have money. He did not have gold or silver or cattle or anything. But God multiplied him. There were occasions Abraham had to go and destroy some kings. Even when he returned after his victory from the king's places, he did not take even a single penny or single money or even a shoelace from the king's places, because he wanted to glorify God is the only one who helped him to multiply in his wealth and in his all the other blessings. தேவனுடைய பிள்ளைகளே, ஆபிரகாம் தன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டு வரும்பொழுது அவன் எதையும் கொண்டு வரவில்லை. அவன் சில வேளைகளில் ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் பண்ணின பொழுது அந்த ராஜாக்களுடைய ராஜ்யங்களில் இருந்து ஒரு சரட்டையாகிலும் அவன் எடுக்கவில்லை. காரணம், தேவன் ஒருவரே என்னை பெருக பண்ணினார் என்று அவன் தேவனை மகிமைப்படுத்தும்படிக்கு அவன் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். இதுதான் ஆண்டவர் பெருக பண்ணும் பொழுது நடக்கிற சம்பவம். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை இவர்கள்தான் பெருக பண்ணினார்கள் என்று சொல்லாத முறையில கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God will bless you and God will multiply you so that you will glorify God's name. Shall we pray? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த சூழ்நிலையில் கண்ணீரோடு இருக்கிறாங்களோ, ஆசீர்வாதமே இல்லையே, எல்லாமே நஷ்டமா இருக்கிறதே, ஐயோ எனக்கு ஏன் இப்படிப்பட்டதான நிலைமை என்று அங்கலாய்ப்போடு இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அப்பா, அவர்களை ஆசீர்வதியும்.
அவர்களை பெருகவே பெருக பண்ணும். அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறுவதாக. தேவராஜ்யம் கட்டப்பட நம்முடைய பிள்ளைகளை பயன்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை சாட்சிகளாக நிறுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.